Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 805 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த லேப்ல வச்சு நம்ம சஞ்சய போட்டு தொவன்னு துவச்சு போட்டு போனானுங்கல்ல, அவன் பாவம் மூஞ்சி வீங்கி போய் பேன்னு கிடப்பான். அடிச்சு அவனுங்க 3 பேரும் போற வரைக்கும் டாக்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சஞ்சய காப்பாத்த வருவானுங்க. அதுக்கு முன்னாடி குறுக்க வந்தானுங்க, தோட்டப்பக்கட்டைய பிச்சிருவானுங்க. கான்சியஸ்ல தான் இருக்கானான்னு செக் பண்ணும்போது அங்க ரீச்சு வந்துருவான். வந்தவன் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு மூஞ்ச போய் பாப்பா, வாய்க்குள்ள ஒரு 3 பணியாரத்தை திருட்டுத்தனமா ஒளிச்சு வச்ச மாதிரியே வீங்கி இருக்கும். ஏன்னா இந்த மூஞ்சோட வாடா கல்யாணம் பண்ண பார்க்க போற, அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் போனா போயிட்டு போறான்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு நீ சண்டைக்கு இறங்கி இருந்தீன்னா இந்நேரத்துக்கு உனக்கு இந்த பஞ்சாயத்தே இல்ல. ஆனா கேட்க மாட்டியே, முதல்ல நீ எதுக்கு இங்க வந்த? இந்த இடத்த பத்தி கவலையே பட மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா திரும்பி வந்திருக்கியே அப்படின்ட்டு அவ சொல்லும் போது அவனுக்கு அப்படியே பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அதான் ஆல்ரெடி வந்து தீஞ்சு போச்சே, இனி வந்தா என்ன வராட்டி என்ன. சரிப்பா, அங்க கட் பண்ணி அப்படியே செடியூசிங் நோட்ஸை காட்டுறாங்க. லூஃபி ஒரு வழியா மறுபடியும் சண்டைக்கு இறங்கிட்டான். என்ன அந்த கிராக்கர் அசந்த நேரம் அடிச்சிட்டான்ல, அதுதான் அவனுக்கு செம்ம காண்டு. அதனால மறுபடியும் அவனை அட்டாக் பண்றதுக்காக ஏகப்பட்ட பிஸ்கெட் சோல்ஜர்ஸ் இறக்கி விடுவான். எப்படியும் சண்டை பெருசாக போகுது. அதனால நமிய சேஃப்டியா அந்த மரத்தோட வாய்க்குள்ள போய் உட்காந்துக்க சொல்லுவான். அதுங்களே அங்க இருந்து நைஸா தப்பிச்சு போயிடலான்னு பாத்துச்சுங்க. நம்ம போய் அப்படி சொன்ன உடனே ஆஹா நம்மள விடமாட்டான் போலேன்னு பதறுவாங்க. இவ வேற ஆவுன்னு அந்த விவருக்கான காமிச்சு பயமுட்டிட்டு இருக்கான். நம்ம லூஃபிக்கு வேற பயங்கரமா பசிக்குது. ஆனா சாப்பிட்டுட்டு இருக்க வேற டைம் இல்லையே, ஏன்னா ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் அவன் இறக்கிக்கிட்டே இருக்கான். அதுலயும் சும்மா நம்மளால அட்டாக் பண்ண போறது இல்ல, டார்ச்சர் பண்ணி வச்சு செய்ய போறானாமா. நம்ம லூஃபி ஓகே அத்துமீறி உள்ள வந்திருக்கான். அதனால பஞ்சாயத்து அவனை எப்படி வேணாலும் கொல்லுவேன்னு சொல்லலாம். ஆனா அந்த ட்ரீஸிங்க தான் பாவம், அவன் சொல்ற பேச்ச கேட்கறதா இல்ல பிக்மாமுக்கு பதறதான்னு தெரியல. 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு மண்டை காஞ்சு போச்சு. துரோகமா பண்றீங்க துரோகம், உங்களை எல்லாத்தையும் வச்சு செய்யாம விட மாட்டேன்னு வேற மிரட்டுவான். இப்ப அதெல்லாம் விட நிறைய பிஸ்கெட் சோல்ஜர்ஸ் அங்க நிறைஞ்சிட்டானுங்க. இவங்க எல்லாத்தையுமே லூஃபி எப்படி சமாளிக்க போறாங்கறதான் பெரிய டாஸ்கே. அந்த டைம் பிஸ்கெட் ஸ்மெல் அடிக்கும். அவன் உருவாக்குறதே பிஸ்கெட் தானே, நம்ம பையலுக்கு வேற பசிக்குது. கொஞ்சம் சாப்பிட்டான்னா போதும் எனர்ஜியோட நல்லா சண்டை போடுவான். அதனால அந்த பிஸ்கெட் எடுத்து கடின்னு கடிச்சு பாப்பான், வேலைக்கே ஆகல. ஏன்னா அது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. அவன் ஷீல்டையே உடைக்கிறதுக்குள்ள அந்த பாடுபட்டான். அதை ஈஸியா பல்லால மட்டும் கடிச்சு திங்க முடியுமா என்ன? மொத்தத்துல அதை கடிச்சு சாப்பிட முடியல. உடனே நமி என்ன பண்ணிட்டா, ஓ இதான் மேட்ரான்னு, அதெல்லாம் பிஸ்கெட்ஸ் தானே நான் வைக்கிறேன் ஆப்புன்னு கிளவுட்ஸை கிரியேட் பண்ணி மலையை வர வச்சிருவான். எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கான பிஸ்கெட்ஸா இருந்தாலும் மலையில நனைஞ்சா என்ன ஆகும், நல்லா ஊறி போய் சொதன்னு ஆயிரும். அதாவது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காதுன்னு வைங்க. எல்லா சோல்ஜர்ஸ் மேலேயும் மழை பெஞ்சிரும். அவன் பார்த்து கடுப்பாய் அட்டாக் பண்ண சொல்லுவான். உடனே ஓங்கி அடிப்பானுங்க. என்ன லூஃபி அடிச்சுட்டு அவனும் உடஞ்சு போயிருவானுங்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு இவனுங்க எல்லாருமே இப்ப சாஃப்ட் ஆயிட்டானுங்கன்னு. அதனால நமி நீ வெளுத்து வாங்கு, அவனுக்கு எல்லாம் பிஸ்கெட்ஸ் தான், எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிடுன்னு ஏத்தி விட்டோன்னே நம்ம பயலோட வாய பாக்கணுமே, எச்சி அப்படியே ஊத்திக்கிட்டு வரும். சண்டைக்காரன் சாப்பாட்டு ராமன் ஆயிட்டான்னா சந்தோஷம் தானே. ஃபர்ஸ்ட் போன உடனே சாப்பிட மாட்டான், கம்னு சொல்லி கண்டமே நீ குத்துவான். ஹாக்கி பவர் யூஸ் பண்ணல, கீரை சேஞ்ச் பண்ணல, எதுவுமே பண்ணல. கேஷுவலா கம் கேட்லிங்னு அடிச்சேக்கே எல்லாமே உடஞ்சு போயிடும். இப்ப அது எந்த அளவுக்கு கெட்டியா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சா, அவன் மறுபடியும் உருவாக்குவான். லூஃபி வேட்டையை ஆரம்பிச்சிட வேண்டியதான்னு பாஞ்சு போய் திங்க ஆரம்பிச்சிருவான். அவன் திங்கிறத பார்த்துட்டு அங்க இருக்க மரம் செடி கொடிகளே ஆடி போயிருங்க, என்ன இப்படி முரட்டு தீனி திங்கிறானேன்னு. அந்த பிஸ்கெட்ஸ் வேற நல்லா டேஸ்டியாவும் கிரன்ச்சியாவும் இருந்தவனே அது இன்னும் அவனுக்கு பிடிச்சு போச்சு. எத்தனை சோல்ஜர்ஸை உருவாக்கினாலும் சரி நான் திங்க தயாருங்கிற மாதிரி சொல்லி அவன் மாட்டுக்கு திம்பான். இது வரைக்கும் கிராக்கரை இந்த மாதிரி தின்னு எவனுமே பார்த்தது இல்ல. ஏன்னா இவனை தாண்டி மேக்சிமம் யாரும் போனது இல்ல. ஆனா இப்ப நம்ம பையன் திங்கவே ஆரம்பிச்சிட்டானே. நமி தான் அடிக்கடி எடுத்து கொடுப்பான். அவன் ஒரு டைம் அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் தின்னுட்டானா அதை திருப்பியும் அவனால உருவாக்க முடியாது. இதுக்கு முன்னாடி லூஃபி கஷ்டப்பட்டு உடப்பான், அதை மறுபடியும் அவன் சரி பண்ணுவான். ஆனா இப்ப லூஃபி தின்னுட்டானா மறுபடியும் அவன் புதுசா உருவாக்க தான் செய்யணும். அதனால பையன் இதை சான்ஸா யூஸ் பண்ணி வளைச்சு திம்பான். எப்படியா அவன் திங்க அந்த வில்லப்பலுக்கு கடுப்பாகிட்டே இருக்கும். ஆனா அவன் விடுறதா இல்ல, தின்னுகிட்டே தான் இருப்பான். அவன் தின்னு முடிக்க உருவாக்குவான். ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டான், நீ கொஞ்சோண்டு உருவாக்குனா தானே தின்னுற, இவ்வளவு நேரம் 3-4 மேக்சிமம் ஒரு 7 சோல்ஜர்ஸ் உருவாக்கி இருப்பான். ஆனா இப்போ 20 சோல்ஜர்ஸ் கிட்ட உருவாக்கிட்டான். இதுல வேற வில்லத்தனமா சிரிப்பு. நம்ம பையன் எவ்வளவு திம்பான்னு சொல்லி அவனுக்கு தெரியல, தெரிஞ்சா இப்படி சிரிச்சிருக்க மாட்டான். அப்ப நம்பி இருந்துட்டு அவனை கொஞ்சம் பேக்ல போம்பா. ஆனா அவன் எனக்கு இவனுக்கு எல்லாத்தையுமே தின்னே தீரணும்னு ஒத்த கால நிப்பான். அட எரும மாட்டு பையிலே அவங்களோட டேஸ்டே சும்மா டெலிஷியஸா மாத்தி சாப்பிடலாம், ஏன் அவசரப்படுற? அப்படியா அப்பம் அப்படியே ஆகட்டும் டும்மும்பா. உடனே அவ ஓடுவா. லூஃபி என்ன பண்ணுவான், அங்க இருக்க பிஸ்கெட்ஸை கொஞ்சம் அள்ளிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓடுவான். இந்த கிறுக்கு பையன் அவனுங்களை விடாதீங்களே வெட்டி கொல்லுகளேன்னு எல்லாத்தையும் அனுப்பி விடுவான். எப்படி ஓட துரத்த ஓடன்னு ஒரே காமெடி தான் வைங்க. இப்போதைக்கு லூஃபி சஞ்சயை மீட் பண்ணணும்னா எவ்வளவு வேணாலும் திங்க தயார். அதனால இன்னைக்கு ஒரு புடி பிடிக்காம விட மாட்டேன்னு வெறி கொண்டு ஓடுவான். இதுக்கப்புறம் அவனை எப்படி டெலிஷியஸா மாத்தி அவன் தின்னா, இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி அவங்க சஞ்சயை போய் மீட் பண்ணாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!